தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கிரேஸ் டிவி மூலமாக சத்தியத்தை அறிகிற அறிவை அநேகர் அடைந்து கொள்ளும்படி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம் மத்தியில அதிகமான ஒரு கிரியை செய்யும்படி நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, இரக்கம் உள்ளவரே, சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவரே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு அநேக விதங்கள்ல சில பாடுகளை பெருக பண்ணுகிறது. ஆனால் உம்முடைய ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அன்றைய அது எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வார்த்தை அது எங்களை ஆறுதல் படுத்துகிறது, எங்களை தைரியப்படுத்துகிறது, எங்களை பலப்படுத்துகிறது. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. விசேஷமாக அன்றைய உம்முடைய பார்வையில நாங்கள் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீர். தொடர்ந்து அந்த பார்வை எங்கள் மீது அதிகமாய் விழட்டும். அது எங்களை இன்னும் அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள கொண்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தை நிமித்தம் எங்களுடைய மனம் புதிதாகி ஒரு நல்ல மறுரூபம் உண்டாக கிருபைகளை பெருக பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தொடர்ந்து இந்த வேளையிலே கூட செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான நாமம், அவர் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே மனிதர்கள் அநேக சூழ்நிலைகளில் ஆறுதல் அற்றவர்களாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பலவீனம், இல்லை ஒரு வியாதி, இல்லை ஏதோ ஒரு வேலை இல்லை, இல்லை ஒரு நம்ம நினைச்ச ஒரு காரியம் நடக்கலை, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அநேக விதங்களில் ஜனங்கள் ஆறுதல் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். விசேஷமாக 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது அதுல தீர்க்க தரிசனத்தை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாகவும் புத்தி உண்டாகவும் ஆறுதல் உண்டாகவும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. இந்த நாட்களிலே மனிதனுக்கு அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தா அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், அவனுக்கு புத்தி உண்டாகணும், அவனுக்கு ஆறுதல் உண்டாகணும். அல்லேலூயா. சோ இந்த 3 இருக்குது. ஏற்கனவே நம்ம இன்னொரு வசனத்துல பார்க்கிறோம், நிலைத்திருப்பவைகள் 3: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அதே மாதிரி இங்க சொல்லப்பட்ட பக்தி விருத்தி, அந்த புத்தி, ஆறுதல் 3 இருக்குது. ஆனா அந்த 3 மனுஷனுக்கு தேவைதான். ஆனா இந்த 3 விஷயத்துல இப்ப உள்ள கால சூழ்நிலைக்கு மனிதனுக்கு எது அதிகமா தேவைப்படுதுன்னா, அவனுக்கு ஒரு ஆறுதல் அதிகமா என்ன செய்யுது, தேவைப்படுகிறது. சோ ஒரு காலத்துல நம்ம மனிதனுக்கு புத்திய ஈஸியா கொடுத்துடலாம், அதை ஏற்றுக்கொள்வான். பக்திக்கான காரியங்களையும் ஈஸியா கொடுத்துடலாம், ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா இன்றைக்கு மனிதனுக்கு நாம ஆறுதலை கொடுக்காம அந்த மற்ற 2 விஷயத்த நாம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா இன்றைக்கு மனிதன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நாம் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் நாம வைத்திருந்த வீட்டுக்கும் நம்மகிட்ட இருந்த வாகனங்களுக்கும் இப்போ இருக்கிற ட்ரெஸ், வீடு, வாகனங்கள், படிப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அது உண்மைதான். ஆனால் உள்ளுக்குள்ள மனதளவில் பார்க்கும்போது மனிதன் அநேக விதங்களிலே ஆறுதலற்றவனாய் காணப்படுகிறான். இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஆறுதலற்று இருப்பீர்கள் என்றால் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவனுடைய ஒரு அந்த விலை மதிப்பில்லாத, அந்த அறிவு கெட்டாத, அழியாத அந்த பூரண அன்பு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில உங்க வாழ்க்கையில் வந்து உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த வேதனைகளை நீக்க அது வல்லதா இருக்கிறது. ஒரு
ஒருவேளை சரீரத்துல ஏதாவது பலவீனத்தால் நீங்கள் முடக்கப்பட்டு கிடந்தாலும் அந்த சரீர பலவீனத்திலும் இருந்து உங்களை அந்த அன்பின் வல்லமை விடுதலையாக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆறுதல் பெருகுவதாக. பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் பாருங்களேன், அந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அவர் ஆறுதல் சொல்லுகிற தேவன் கிடையாது. 4வது வசனத்துல அவர் ஆறுதல் செய்கிற தேவன். ஆனா மனிதனை பாத்தீங்கன்னா மனுஷன் ஆறுதல் சொல்லுவான், ஆனா அவனால நிறைய நேரங்கள்ல ஆறுதல் செய்ய முடியாது. ஆனால் தேவனோ அவர் ஆறுதல் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனையில அகப்பட்ட போது அவரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட 3 சிநேகிதர்கள் அவங்க ஒரு பிளான் பண்ணி யோபுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க வேகமாக வர்றாங்க. ஆனா அவங்க பிளான் பண்ணபடி அங்க நடக்கல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, வரைக்கும் எத்தனையோ துக்கத்தை பார்த்திருக்கிறோம், உபத்திரவத்தை பார்த்திருக்கிறோம், சோதனை வேதனையை பார்த்திருக்கிறோம், இதுக்கெல்லாம் நாங்க போய் என்ன பண்ணிருக்கிறோம், ஆறுதல் சொல்லி இருக்கிறோம். சோ இதே மாதிரி யோபுவுக்கும் நாங்க என்ன பண்ணிடுவோம், ஆறுதல் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமா என்ன பண்றாங்க, அவங்க வர்றாங்க. வந்துட்டு தூரத்துல யோபுவை பார்த்து அவனை உருத்தெரியாமல் அவங்க யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று அறிந்து ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் 7 நாளா யோபுட்ட எதுவுமே பேசாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்து துக்கித்து அழுது கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய துக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கொடிய துக்கமா இருக்கலாம், இல்ல மகா கொடிய துக்கமா இருக்கலாம். மனிதர்கள் பாருங்களேன், 3 பேர் சிநேகிதர்கள் யோபுவை ரொம்ப நேசிக்கிறவங்க, பிரச்சனை ஒன்னே கேள்விப்பட்டு வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல எண்ணம் தான் இருக்குது, எப்படியாவது யோபுக்கு நாங்க ஆறுதல் சொல்லி அவரை நாங்க கொஞ்சம் தைரியப்படுத்தணும், அவரை சமாதானப்படுத்தணும் என்ன பண்றாங்க, அவங்க விரும்புறாங்க. ஆனால் அவர்களால் யோபு இருந்த நிலைமைக்கு அவங்களுடைய துக்கம், அவங்க யோபுக்கு துக்கம்னு நினைச்சாங்க. ஆனா யோபுடைய துக்கம் கிடையாது, மகா கொடிய துக்கம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்துல ஒருவேளை கணவன் மூலமாகவோ இல்ல பிள்ளைகளின் நிமித்தமாகவோ மகா கொடிய துக்கத்தை, உபத்திரவத்தை, வேதனைகளை, சோதனைகளை, ஒரு போராட்டத்தை அனுபவிப்பது போல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவர், நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுடைய மனதில் அவர் கிரியை செய்வாராக. பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேர் வந்தாங்க, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. கடைசியில் அந்த 3 பேருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் யார்கிட்டையுமே ஆறுதல் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத இடமா என்ன செய்யுது இருக்கிறது. ஒரு முறை ஒரு நபர் ஒரு மருத்துவர்கிட்ட போறார். ஐயா, எனக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட போய் கேட்கிறார், எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையா, நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, என்ன செஞ்சா அந்த நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ நைட் அந்த பக்கமா போனோம்னா அந்த தெருவுல ஒரு ஜோக்கர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நீ போனோம்னா நிச்சயமா உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மனிதன் தேம்பி தேம்பி அழுறாராம். ஏன் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படி அழுற அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், ஐயா அந்த ஜோக்கரே நான் தான் அப்படின்னு சொல்றான், நான் வேஷம் போட்டு அநேகரை சிரிக்க வைக்கிறேன், நான் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்களேன், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லக்கூட முடியாத அளவுல எல்லாருமே ஏதாவது ஒரு உபத்திரவத்துல ஒரு ஆறுதலற்ற நிலைமையில என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் அகப்பட்டவர்களுக்கும் அவர் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராய் இருக்கிறார். பவுல் அதான் சொல்றாரு, எப்பேற்பட்ட உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கிறோம் சொல்லி. இந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆறுதலை நிச்சயமாய் கொடுக்கும். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில பாருங்களேன், சிநேகிதர்களால ஆறுதல் சொல்லக்கூடிய முடியல, ஆனால் தேவன் இறங்கி அவரை 2 மடங்கா என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். யோபுவினுடைய வாழ்க்கை ஆச்சரியப்படுற இடத்துல என்ன பண்ணுச்சு வந்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரி யாக்கோபுடைய வாழ்க்கையில பாக்குறோம், யோசேப்பு மரித்து போனான்னு சொல்லி ஒரு தகவல் வருது, ப்ரூவ் பண்ணப்படுகிறது.
இப்போ பிள்ளைங்க என்ன பண்றாங்க, யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்ல நிக்கிறாங்க. ஆனா யாக்கோபு ஆறுதலுக்கு என்ன பண்ணலையா, இடம் கொடுக்கவில்லை. யாக்கோப குமாரர்களால் என்ன பண்ண முடியல, ஆறுதல் படுத்த முடியல. தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஆறுதலை பெற்றுக் கொள்ளணும்னா தேவனுடைய பாதத்துல என்ன பண்ணுங்க, உட்காருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஆளுக்கு ஆறுதல் சொல்லணும்னா நீங்க தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் நிச்சயம் அந்த தேவன் கொடுக்கிற ஆறுதல் தான் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய பார்வையில நான் யாரா இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் தியானித்துக் கொள்ளலாம். நிச்சயமா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு 4 வசனங்கள் மூலமாக அந்த பார்வையை குறித்து, என்னுடைய பார்வை எப்படி இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். 2ஆம் வசனம் எழுதி இருக்குது. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் படுக்கையில கிடக்கிறான். அவன் ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, தூக்கி சுமந்து கொண்டு வர்றாங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்குறாங்க. ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு, சுகத்தை கொடுக்கிறார். அவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு என்ன பண்றான், போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அழகா எழுதியிருக்கு பாருங்களேன். திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இவன் பல வருடங்களா என்ன பண்றான், அந்த திமிர்வாதத்தால் கை கால்கள் முடக்கப்பட்டவனாய், அவனால் எழுந்து நடக்க முடியாது. எந்த ஒரு தனக்கான வேலையை கூட அவனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு முடக்குவாதத்தால், ஒரு திமிர்வாதத்தால் அவன் பிடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். எப்பவுமே பாருங்களேன், இந்த உலகம் ஒரு மனிதன் ஒரு நிலைமையில இருக்கிறான்னா அதுக்கு ஒரு பெயர் என்ன பண்ணும், நிச்சயமாய் அது கொடுக்கும். ஒரு குடிப்பழக்கம் உள்ளவங்க அப்படின்னா அவங்களுக்கு குடிகாரன் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்கும். திருடன் அப்படின்னா ஏதாவது அவன் களவாடிக்கிட்டே இருக்கிறான், திருடிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு திருடன் என்ன பண்ணுவாங்க, பெயர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க இவன் முடக்குவாதத்தால் அவனால எதுவுமே செய்ய முடியல, அவன் படுக்கையில இருக்கிறான். அவனுக்கு பெயர் என்ன, திமிர்வாதக்காரன். அவனை அப்படிதான் அங்க அறிமுகமாகிறான். ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, நல்ல கவனிங்க, திமிர்வாதக்காரனை நோக்கி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ அடுத்த காரியம் பாருங்க. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுக்கப்புறம் பாருங்க 7வது வசனத்துல, 6வது வசனம் கடைசி பாகத்துல, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இந்த மனுஷன் படுக்கையில இருக்கிறவனை இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆண்டவர் இங்க ஒரு 4 வார்த்தைகளை உபயோகிக்கிறார். இந்த திமிர்வாதக்காரனை இயேசு என்ன பண்ணல, ஏன்னா இயேசு செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த திமிர்வாதக்காரனை என்ன பண்ணல, ஆண்டவர் தொடவே இல்லை. ஆனா ஒரு 4 மிக முக்கியமான வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறத பார்க்கிறோம். இவன் திமிர்வாதத்துல இருக்கிறான். இவனை போய் நம்ம கேட்டோம்னா, எப்பா நீ யாரு அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், நான் திமிர்வாதக்காரன். காரணம் என்ன, என்னால செயல்பட முடியல, என்னால எனக்கான வேலையவே என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, அதனால நான் திமிர்வாதக்காரன். அடுத்தவங்க வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 5 மாசம் நல்லா கவனிச்சிருப்பாங்க, நல்லா சாப்பாடு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அவன் மேல என்ன உண்டாகும், ஒரு வெறுப்பு. அவங்கள அறியாமலே இவனை பார்த்துட்டே இருக்க வேண்டி இருக்குத அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு சிலருக்கு வெறுப்பு வராது, வருத்தப்படுவாங்க, வருத்தம் வரும். ஐயோ இப்படி இருக்கான, இப்படி இருக்கான. நல்லா கவனிங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் பலவீனப்படுறாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க ஒரு ஸ்டெடி மைண்ட்ல இருந்தா இவங்கள்ட்ட இருக்கிற ஆரோக்கியத்தை அவன்கிட்ட என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணி அவன்கிட்ட அதை ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம். ஆனா இவங்க கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்கன்னா இங்க இருக்கிற பலவீனம் அடுத்தால என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், தொற்ற ஆரம்பித்து விடும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் போய்கொண்டு இருக்கிறது. அப்ப அவங்கள்ட்ட கேட்டா கூட, அவன் யாருன்னு கேட்டா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவனுடைய நிலைமையின் அடிப்படையில அவன் ஒரு திமிர்வாதக்காரன்.
இப்போ இவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய நிலைமை, அவனுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், ஒரு வியாதியின் நிமித்தமாய் அந்த மனிதனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திமிர்வாதக்காரன். எப்படி இருக்கும் பாருங்க ஒரு முத்திரை, திமிர்வாதக்காரன். இப்போ இயேசுவின் இடத்துல அவனை கொண்டு வர்றாங்க. அந்த 4 பேர் அவன் மேல அக்கறைப்பட்டு விசுவாசத்தோடு கூட சுமந்து கொண்டு வர்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டா கூட, எப்ப யார தூக்கிட்டு போறீங்க? திமிர்வாதக்காரனை கொண்டு போறோம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த இந்த மகனுடைய காதுல திமிர்வாதக்காரன் திமிர்வாதக்காரன் அப்படிங்கிறது என்ன பண்ணும், தொனித்து கொண்டே இருந்திருக்கிறது. அவன் பேரை சொல்லி கூப்பிட்டே அதை அவன் கேட்டு பல நாள் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், ஆகி இருந்திருக்கலாம். இப்போ இயேசுக்கு முன்பாக அவனை கொண்டு வந்து வைத்த உடனே ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை கவனிங்க. அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றாரு, மகனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய வியாதியின் அடிப்படையில என்ன பண்ணல, அவனை பேசவில்லை. அவனுடைய புறம்பான அந்த சரீர பலவீனத்தை கொண்டு அவனை என்ன பண்ணல, ஆண்டவர் அழைக்கல. அவனை பார்த்து சொல்றாரு, மகனே அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய நம்ம பலவீனப்படுறதுக்கும் நம்ம வியாதிப்படுறதுக்கும் காரணம் ஆண்டவர் அந்த மகனேங்கிற வார்த்தையை அவர் உபயோகிக்க காரணம் அந்த அன்பு என்ன செய்யல இல்ல. நீங்க நல்லா உணர்ந்து பாருங்க, ஒரு குடும்பத்துல நல்லா எல்லாமே அன்பா இருக்கிறாங்கன்னா அந்த வியாதிக்கான வாய்ப்பை என்ன செய்யாது, இருக்கு, மிக குறைவு. ஆனால் ஒரு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அன்பு இல்லைன்னா, அன்பு இல்லாத இடத்துல நல்லா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு குறைவுபடுற மாதிரி, ஒரு பலவீனப்படுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அதனால அன்பு ரொம்ப முக்கியமா என்ன செய்யுது இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பணம் கொடுக்கிறோம் கொடுக்கல, அன்பாய் பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு மிகப்பெரிய மருந்தாய் மிகப்பெரிய விருந்தா என்ன பண்ணுது இருக்கிறது. இவனுடைய அந்த முடக்குவாதம் அநேக அந்த அன்பை இழந்து அந்த திமிர்வாதக்காரங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு அவன் அப்படியே முடக்கப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவர் முதல் வார்த்தை சொல்றாரு, மகனே அப்படிங்கிறார். நிச்சயமா நான் நம்புகிறேன், இயேசு சொன்ன அந்த முதல் வார்த்தை அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணி இருக்கும், அவனுக்குள்ள கொடுத்திருக்கும். ஏன்னா முதலாவது அவனுக்கு திமிர்வாதம் எங்க வந்திருக்கும்னா அவனுடைய சரீரத்துல வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கிடந்து 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 ஒரு பக்கம் குடும்பத்தார் சிலர் அவனை நேசிக்கிறவங்க அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, இல்ல கவனிச்சு கவனிச்சு சோர்ந்து போனவங்களா இருந்தா வெறுப்பாயிருப்பாங்க. கடைசியில ஒரு கட்டம் என்ன இருக்கு தெரியுமா, இவனே தன்னுடைய நிலைமையை பார்த்து தன்னையே தான் வெறுக்கிற இடத்துக்கு என்ன பண்ணிருப்பான், வந்திருப்பான். அந்த மனதிலையும் போய் ஒரு முடக்குவாதம் மாதிரி அவனை முடக்கி போட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மகனே. உண்மையிலே சொல்றாங்க, இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை, ஒரு வித்தியாசமான கோணத்துல அவனை கொண்டு போயிருக்கு. இது வரைக்கும் திமிர்வாதக்காரன் என்று துணித்து கொண்டிருந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, மகனே அப்படிங்கிறாரு. நிச்சயமா மனதுல இருந்த எல்லாம் அப்படியே உடைக்கப்பட்டு ஏதோ ஒரு கரண்ட் பாஸ் அவனுக்கு கொடுத்த மாதிரி அந்த அன்பு, அந்த மகனேங்கிற அந்த 3 எழுத்து வார்த்தை அன்பு என்பதை என்ன பண்ணுது, அவனுக்குள்ள காது வழியாக அவனுடைய இருதயத்துக்கு அந்த வார்த்தை கடந்து செல்லுகிறது, அவனை பலப்படுத்துகிறது. பிரைஸ் காட். ஒரு முறை ஒரு சகோதரி அவங்க கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வருடங்கள் ஆயிற்று. மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் உடல் மெலிந்து கொண்டே இருக்கிறது. ஆசிரியரா பணியாற்றுறாங்க, வேலைக்கு போக முடியல. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா அவங்களால அங்க உட்கார முடியல. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருப்பான், போய் படுத்துக்கிடுவாங்க, சாப்பிட முடியாது. ஒரு இட்லியில 1/4 இட்லி கூட சாப்பிட முடியாது. இப்படியாக நாளுக்கு நாள் அவளுடைய உயிர் அப்படியே போய்கொண்டே இருக்குது. மாம்சம் எல்லாம் அப்படியே மெலிந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு முறை அவர்களை பார்த்து பேசி ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்தாங்க. போய் பேசும்போது இந்த வார்த்தைகளை கொண்டுதான் அவர்களோடு கூட பேசுறேன். ஆண்டவர் உங்களை மகளே மகனேன்னு அன்பாய் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி பேச பேச அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டானது. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அன்றைக்கு நைட்ல இருந்தே 2 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மாற்றங்கள் உண்டாகி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பான அந்த வார்த்தை. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மனதளவுல நீங்க முடக்கப்பட்டு இருக்கலாம், இல்ல சரீர பிரகாரமா நீங்க முடக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வியாதியை கொண்டு அவர் உங்களோடு பேசவில்லை, உங்களுடைய வியாதியினுடைய பெயரை கொண்டு உங்களை அழைக்கவில்லை. அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளையாய் பார்த்து, மகனே
மகளே என்று சொல்லி உங்களை அவர் அழைக்கிறார். உண்மையாய் இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாய் ஒரு தைரியமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் 3 வார்த்தைகளை சொல்றாரு. திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. 2வது வார்த்தை பாருங்களேன், திடன்கொள். இப்ப ஒருவேளை இயேசு அவனை பார்த்துட்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, திமிர்வாதக்காரனை திடன்கொள் அப்படின்னு சொல்லி இருந்தா நிச்சயமா அவன் என்ன பண்ண மாட்டான், திடன் கொள்ள மாட்டான். என்னடாது இவங்கதான் எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா இயேசுவும் அப்படித்தானே சொல்றாரு. அப்படிங்கும் போது அந்த 2வது வார்த்தை அவனுக்குள்ள போய் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஆனால் இயேசு சொல்றார் மகனே அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. திடன்கொள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து 4வது வார்த்தையில அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிற அளவுல அவருடைய வல்லமை என்ன செஞ்சது, வேலை செய்தது. ஹல்லேலூயா. முதலாவது அந்த அன்பின் வல்லமை என்ன செய்து அவனுக்குள்ள போய் கிரியை செய்கிறது. அவனுடைய பார்வையில் அவனுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அவன் தன்னை தாம் திமிர்வாதக்காரனாய் பார்க்கிறான். உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே அவனை திமிர்வாதக்காரனா அவனை அப்படியே பார்க்கிறாங்க. ஆனா இயேசு அவனை ஒரு திமிர்வாதக்காரனாய் பார்க்கல, அவனை திமிர்வாதக்காரன் என்று அழைக்கவில்லை. அவனை பார்த்து சொல்றாரு மகனே அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகனே என்கிற அந்த வார்த்தை, மகளே என்று அழைக்கிற அந்த வார்த்தையில் உங்களுடைய அந்த திமிர்வாதங்களா இருக்கட்டும், இல்ல எப்பேற்பட்ட கேன்சர் வியாதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மரண போராட்டமா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை நீங்க பார்க்கிற பார்வையில பார்க்காதீங்க, உங்களை பிறர் பார்க்கிற பார்வையில பார்க்காதீங்க, உங்களை தேவன் பார்க்கிற பார்வையில பாருங்க. நிச்சயமாய் நீங்கள் எழுந்து நடப்பீர்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். எதை கொண்டு? இந்த அன்பான வார்த்தையை கொண்டு, அந்த உன்னதமான பார்வையை கொண்டு. ஆண்டவர் உங்களை வார்த்தையை கொண்டு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். செபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, அன்பு நிறைந்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் சொல்லுகிற வார்த்தையிலே அன்பு இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி ரட்சிக்கிற தேவன். அந்த திமிர்வாதக்காரன் சரீர பலவீனத்தின் நிமித்தம் முடக்கப்பட்டு கிடந்தான். ஆனால் அவன் உமக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட போது மகனே என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவனை திடன் கொள்ள செய்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை எழுந்து நடக்க செய்தீர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாராவது இப்படிப்பட்ட பலவீனத்தினால் வியாதியினால் இன்றைய முடக்கப்பட்டு கிடக்கலாம் ஆண்டவரே. வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில, விரக்தியான நிலைமையில, நான் ஏன் வாழணும், நான் செத்துட்டா தாவலன்னு சொல்ற அளவுல இருக்கலாம். இந்த வார்த்தைகள் அவருடைய சிந்தனைகளை போய் நிரப்பட்டும், அவருடைய இதயத்தை தொடரட்டும் ஆண்டவரே. அவருடைய சரீரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வியாதி கொடுத்த அந்த பெயர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, உடைய ரத்தத்தினாலே, உடைய தழும்புகளாலே அதெல்லாம் மறைந்து போவதாக. உடைய அன்பின் வல்லமை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எழும்பி நடக்க கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நாங்க என்ன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய மகனாய், உம்முடைய மகளாய் எங்களை பார்க்கிறீர். எங்களை அப்படியே நீர் அழைக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. வியாதியை ஜெயித்தவர்களாய், பலவீனத்தை ஜெயித்தவர்களாய், என்னுடைய அப்பா சூழ்நிலையில் நிமித்தம் முடக்கப்பட்ட காரியங்களில் இருந்து ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் நாங்கள் எழும்பி நடக்க கிருபைகள் பெருகட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.